தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை பதவியில் இருந்து நீக்கக் கோரி எதிர்க்கட்சிகள் மாநிலங்களவையில் புதிய தீர்மான அறிவிப்பை தாக்கல் செய்துள்ளன. காங்கிரஸ் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மாநிலங்களவை பொதுச் செயலாளரிடம் வழங்கியுள்ள தீர்மானத்தில் தேர்தல் நடத்தை விதிகளை அமல்படுத்துவதில் ஆணையம் சமச்சீரற்ற தன்மையுடன் செயல்படுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. குறிப்பாக ஏப்ரல் 18ஆம் தேதியன்று பிரதமர் மோடி ஆற்றிய உரை குறித்து புகார் அளித்தும் தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை தீர்மானம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஆம் ஆத்மி எம்பிக்கள் ராகவ் சத்தா, சந்தீப் பதக் மற்றும் அசோக் மிட்டல் ஆகியோர் பதவியில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்தனர். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ராகவ் சத்தா, ஆம் ஆத்மி கட்சி தங்களது குரலை ஒடுக்க பார்த்ததாகவும் ஊழலை ஒழிக்க வந்த கட்சி தற்பொழுது ஊழல் கட்சியாக மாறிவிட்டதால் கட்சியில் இருந்து விலகியதாக விளக்கம் அளித்தார். தொடர்ந்து ராஜ்யசபாவில் ஆம் ஆத்மிக்கு 10 எம்பிக்கள் உள்ள நிலையில் அதில் 2 பங்கு உறுப்பினர்கள் தங்களுக்கு ஆதரவாக உள்ளதாகவும் அவர்கள் கையெழுத்திட்ட ஆவணங்களை ராஜ்யசபா தலைவரிடம் சமர்ப்பித்து விட்டதாகவும் தெரிவித்தார். விதைகள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் தொடர்பான புதிய சட்டங்கள் அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட வாய்ப்பிருப்பதாக வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெற்ற வட மாநிலங்களுக்கான பிராந்திய வேளாண் மாநாட்டில் உரையாற்றிய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான், இந்த சட்டத்தின் மூலம் யாராவது போலியான அல்லது தரம் குறைந்த விதிகள் அல்லது பூச்சிக்கொல்லிகளை வழங்கினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் தற்போது இந்தியா சீனாவை விட உலகின் மிகப்பெரிய அரிசி உற்பத்தியாளராகவும் உலகின் ஒரு முக்கிய கோதுமை ஏற்றுமதியாளராகவும் உருவெடுத்திருப்பதாக கூறினார். தலைமை தேர்தல் ஆணையர் ஞானேஷ்குமாரை பதவியில் இருந்து நீக்கக் கோரி எதிர்க்கட்சிகள் மாநிலங்களவையில் புதிய தீர்மான அறிவிப்பை தாக்கல் செய்துள்ளன. காங்கிரஸ் மற்றும் திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் மாநிலங்களவை பொதுச் செயலாளரிடம் வழங்கியுள்ள தீர்மானத்தில் தேர்தல் நடத்தை விதிகளை அமல்படுத்துவதில் ஆணையம் சமச்சீரற்ற தன்மையுடன் செயல்படுவதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன. குறிப்பாக ஏப்ரல் 18ஆம் தேதியன்று பிரதமர் மோடி ஆற்றிய உரை குறித்து புகார் அளித்தும் தேர்தல் ஆணையம் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதை தீர்மானம் சுட்டிக்காட்டியுள்ளது. ஆம் ஆத்மி எம்பிக்கள் ராகவ் சத்தா, சந்தீப் பதக் மற்றும் அசோக் மிட்டல் ஆகியோர் பதவியில் இருந்து விலகி பாஜகவில் இணைந்தனர். இது தொடர்பாக செய்தியாளர்களை சந்தித்து பேசிய ராகவ் சத்தா, ஆம் ஆத்மி கட்சி தங்களது குரலை ஒடுக்க பார்த்ததாகவும் ஊழலை ஒழிக்க வந்த கட்சி தற்பொழுது ஊழல் கட்சியாக மாறிவிட்டதால் கட்சியில் இருந்து விலகியதாக விளக்கம் அளித்தார். தொடர்ந்து ராஜ்யசபாவில் ஆம் ஆத்மிக்கு 10 எம்பிக்கள் உள்ள நிலையில் அதில் 2 பங்கு உறுப்பினர்கள் தங்களுக்கு ஆதரவாக உள்ளதாகவும் அவர்கள் கையெழுத்திட்ட ஆவணங்களை ராஜ்யசபா தலைவரிடம் சமர்ப்பித்து விட்டதாகவும் தெரிவித்தார். விதைகள் மற்றும் பூச்சிக்கொல்லிகள் தொடர்பான புதிய சட்டங்கள் அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தாக்கல் செய்யப்பட வாய்ப்பிருப்பதாக வேளாண் அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் நடைபெற்ற வட மாநிலங்களுக்கான பிராந்திய வேளாண் மாநாட்டில் உரையாற்றிய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான், இந்த சட்டத்தின் மூலம் யாராவது போலியான அல்லது தரம் குறைந்த விதிகள் அல்லது பூச்சிக்கொல்லிகளை வழங்கினால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். மேலும் தற்போது இந்தியா சீனாவை விட உலகின் மிகப்பெரிய அரிசி உற்பத்தியாளராகவும் உலகின் ஒரு முக்கிய கோதுமை ஏற்றுமதியாளராகவும் உருவெடுத்திருப்பதாக கூறினார்.